அருந்ததி பேக் எடுத்துட்டு வா. அம்மா கிளம்புறமா. போயிட்டு வாப்பா. அப்பா வரம்பா. சரிப்பா. வரேன். எப்போ வருவீங்க? போற வேலை முடிஞ்சோன்னு. அது எனக்கும் தெரியும். எத்தனை மணிக்கு வருவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கேயா வெளில போனோமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். நான் வரேன். ம். என்னங்க? அவ எங்கேயோ புறப்பட்டு இருக்கா, என்னன்னு கேளு. அருந்ததி, எங்க வெளியே போறியா? ஆமா. எங்கம்மா போற? என்னது இது? போகும்போது எங்க போறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு இல்லம்மா, நீ ஏன் சொல்லிட்டு போகணும், நீ சொல்ல மறந்துட்ட, அதான் நாங்க கேக்குறோம். ஒருவேளை டேவிட் கேட்டான்னா நீ எங்க போயிருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லணும் இல்லையா? எதுவோ வேணா இருக்கட்டும், அதுக்கா போகும்போது எங்க போறேன்னு கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் நான் இங்க தானே திரும்பி வர போறேன், அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. என்ன இப்படி பேசுறா? இங்க பாரு குமார், உங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்க பேச்ச கேட்டது மனசு ரொம்ப உறுத்துது. டேய், என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? என்ன மனசு உறுத்துது? என்ன விஷயம்? இங்க பாரு, நீங்க பண்ற பிரச்சனையில கோபியோட முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுடைய பழைய கலகலப்பு எல்லாம் காணாம போயிருச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம யாருக்கும் தொந்தரவு தரேன்னு நினைச்சு கோபியோட மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்கோம். சிவராமா, காலையில் என்ன சாப்பிட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி அஜீர்ணம் வந்த மாதிரி உளறிட்டு இருக்க? உளறதவே இருக்கட்டும்பா, இனிமே உங்க ஆட்டத்துக்கு வரல, நம்மளை ஆள விடுங்கடா சாமி, தள்ளுங்க. லட்சுமணா, என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி உளறிட்டு போறான்? அடா, அவன் அப்படிதான்டா. அந்த கருப்பன் எப்பவுமே முழுசா செட் ஆக மாட்டான். அவன் போய் தொலையிட்டோம். சரி, அதை விடு. போஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கார்மெண்ட்ஸ்ல இருந்து நிரந்தரமா அவனை ஒதுக்கிறதுக்காக கோபி அழகர் குளம் போயிருக்கான். நம்ம இனிமே இந்த வீட்டுல ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். டே குமார், அடி மேல அடி வச்சா அம்மி நகரம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பிட்டு மேல பிட்டு போட்டு கோபியை வச்ச போஸுக்கு குட் பை சொல்ல வச்சுட்டோம்ல. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இத வரேன்ப்பா. இந்தாப்பா. அருந்ததி எங்க? நீ இந்த பக்கம் கிளம்புனதும் போனவதான், இன்னும் திரும்பி வரலப்பா. வெளியில போயிருக்கலா? எங்க எங்க போறமான்னு கேட்டதுக்கு தான் என் மூஞ்சில அடிச்ச மாதிரி எரிஞ்சு விடுகிறாப்பா. மாமனார் மாமியார் நாங்க இங்க இருக்கோம், வயசுல பெரியவங்க, கொஞ்சம் கூட அலட்டிக்க மாட்டேங்கிறா. நீங்க கேட்டதுக்கு அவ என்னதான் சொன்னா? வெளியே போறப்ப எங்க போறேன்னு கேட்காதீங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டு வந்தேன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. என்னப்பா அது? வயத்துல புளிய கரைக்கிறீங்க. எங்களை என்னடா பண்ண சொல்ற? இதோ வரேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் வீடு திரும்பலையேன்னு நாங்களும் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீ வரத்துக்குள்ள அவ வந்துருவான்னு நினைச்சோம், ஆனா வரலையே. அம்மா எங்கம்மா போயிருப்பா? டேய் டேவி, நான் சொல்றேன்னு சங்கடப்படாத. உனக்கு இருக்கிற அதே சந்தேகமும் பயமும் எங்களுக்கும் இருக்குடா. ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஓடி வந்தவ இப்போ உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தலையிலயும் கல்ல தூக்கி போட்டு அசிங்கம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா ப்ளீஸ், நான் ஏற்கனவே ஆடி போயிருக்கேன், நீங்க வேற. நான் போய் தேடிட்டு வரேன். எங்கடா போய் தேடிட்டு வருவேன்? தெரு தெருவா போய் தேடிட்டு வரேன். இப்படி ஒருத்தைய கட்டிக்கிட்டதுக்கு தெருவுல தான் அலையணும்.
பார்த்து வா நிர்மலா. நீ பிளட் டெஸ்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இதில் இருக்கு. மருந்து உள்ள வச்சிருக்கேன். வேலை வேலைக்கு இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் மருந்து கொடுத்துருங்க. சரிங்களா நீ? மீதி பணத்தை கொடுத்துட்டீங்களா செல்வம்? இதோ இப்போ கட்டிட்டு வந்துடுவேன் நீ. ஓகே, சரி. நீங்கள் இந்த காரில் போங்க. நீ வீட்டுக்கு வரலையாடா? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் கடையில் வேலை இருக்கு. நீங்கள் போங்க, நான் கடைக்கு போயிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சரியா? சரி, நாங்க கிளம்புறோம். பொறுமையா இருங்க. மெதுவா பார்த்துமா, மெதுவா. டிரைவர் கொஞ்சம் மெதுவாகவே போங்க. என்ன ஆ அருந்ததி, இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா ஆட்டோ வந்துச்சுமா. சரி. என்னாச்சு? சும்மா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். ஏன், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப டல்லா இருக்க. உடம்புக்கு வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல்? இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கேன்னு தான் கேட்டேன். உடம்புக்கு முடியலதான். அபார்ஷன் பண்ணிக்கலான்னு வந்தேன். முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போறேன். அபார்ஷனா? என்ன பைத்தியக்காரத்தனம்? ஏ இல்ல, எதுவும் பிரச்சனையா? சாரி. சிலதை மட்டும்தான் வெளியே சொல்லவோ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவோ முடியும். ஆனா இது அப்படி இல்ல. உங்களால புரிஞ்சிக்க முடியும் நம்புறேன். யோகிக்க முடியுது. வருத்தமா இருக்க இருந்ததே. இல்ல, நீங்க எதை பத்தியும் யோகிக்க வேண்டாம். நான் கிளம்புறேன். இல்ல, இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்க. தனியா வருவாங்க, கூட யாராவது கூட்டிட்டு வரணுமா? நானும் விருப்பப்பட்டு தனியா வரலைங்க. என்னோட நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. சரி, என்னால நிக்க முடியல. நான் கிளம்புறேன். ஐயோ சாரி, நான் ஒரு புத்தி கட்டவன். உன்னை போய் நிக்க வச்சுட்டு நீ கிளம்பு. நான் வரேன். இப்படி வாய் வார்த்தையை சொன்னா பத்தாதுங்க. ஒரு காயத்துல விவரத்தெல்லாம் எழுதிட்டு வாங்க. சரிங்க. தாலுகா ஆபீஸ்ல கொண்டு போய் சரியான பாக்குறேன். அப்புறம் பத்திரம் எழுதலாம். சரிங்க. சரியா? போயிட்டு வாங்க. அப்போ நான் வரேன். வாங்க. அடே மாப்பிள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. வீட்டுல சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. விஜி, மாப்பிள வந்திருக்காரு. வாங்க உள்ள வாங்க. போஸ் என்ன மாமா? கோபி மாப்பிள. அடடே கோபி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க இருங்க. பவானி வாங்க மாமா. இந்தா. தமிழ் செல்வி வாங்க. நல்லா இருக்கீங்களா நீ? ம். சூரத்துல இருந்து எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு விளையாட்டு ஜாமா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை கொடுக்குறதுக்குள்ள எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. இந்தாங்க நீ வாங்கிக்க.
இருங்க மாப்பிள்ள. தமிழ் செல்வி உய் ஒடியா ஒடியா உய் கூப்பிட்ட ஒன்று வந்துருச்சு. குழந்தை உங்ககிட்ட ஒட்டிக்குது. குழந்தைகள்கிட்ட எப்பவுமே சிக்கல்கள் இருக்காது மாமா. பெரியவங்கள்ட்ட தான் மனசுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஒரேடியா பெரியவங்க மட்டும் சொல்லிட முடியாது. ஆனா வீட்டுக்கு சில பேர் இருக்காங்க சிக்கல் பண்றதுக்குன்னு. போஸு வேணாண்டா இந்த மாதிரி பேச்சிடலாம். சண்டையில் போய் தான் முடியும். மாமா சொல்றது கரெக்ட்னே. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பேசினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுறது தான் நல்லது. நமக்கு டைம் சரியில்லாமல் இருக்குண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்க வேண்டியதில்லை. இதுக்கு முன்னால் நான் இங்கே வரும்போதெல்லாம் எல்லாரும் சிரிச்சபடி என்னை கூப்பிட்டு என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருப்பீங்க. இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு கஷ்டமா இருக்குண்ணே. இப்ப நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சு தான் எல்லாமே செஞ்சேன். இப்பவும் சொல்றேன், போசன் என் கூட இருந்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதுதான் நடந்துச்சு. யாருக்கும் எந்த விதத்திலையும் எதுலையும் ஒரு நஷ்டமோ ஒரு இழப்போ ஏற்பட்டதே இல்லை. இந்த காலத்துல ஒரு விஷயம் நல்லா அமையிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நமக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா நடந்துகிட்டு இருக்கு. கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பிடிக்காதவங்க இதை கெடுக்கணுங்கிறக்கா நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க. இது இல்லாம நம்ம கேட்கறது, இதுக்கெல்லாம நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை அவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆரம்பத்திலே எல்லாத்தையும் அன்னன்னைக்கே சரி பண்ணி இருந்திருப்பேன். சொட்டு சொட்டா சோத்துல தண்ணி விழுந்து சோத்துல விரிசல் விழுகிற மாதிரி இன்னைக்கு ஆயிப்போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்னும் குடிமூழ்கி போயிடல. அண்ணி, போசன் என் கூட அனுப்பிச்சுவீங்க. உங்களுக்கு பிடிக்காது எங்க வீட்டு ஆளுக்கு தானே, அவங்கள நான் பாத்துக்கிறேன். போசனை வந்து தனியா ஒரு வீடு பிடிச்சிருக்கட்டும், எங்க வீட்டுல இருக்க வேணாம். அவர் தனியா ஒரு வீடு பிடிக்கிட்டு நீங்க கூட வந்துருங்க, அவரை பாத்துக்குங்க. கார்மெண்ட்ஸ்ல அவர் என் கூட இருக்கட்டும். இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, எல்லா வருத்தமும் பட்டாச்சு. இதுக்கு மேல ஒதுங்க வேண்டிய நேரத்துல ஒதுங்கினாதான் நமக்கு மரியாதை. இப்படி 1ஆம் கிளாஸ் பாடம் நடத்துற மாதிரி எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? என்ன பேச்சு பேச? அப்பா, இவர் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க கூட அடிக்கடி சொல்வீங்களே, வெள்ளரி பழத்துக்கு பூன் கட்டுற மாதிரி. அப்படி இருக்கு இவர் செய்யற முட்டாள்தனம். அப்பா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏங்க, கூட பிறந்த அக்காக்கே நன்றி இல்ல, உங்களுக்கு என்னமோ சும்மாவே வேர்த்து கொட்டுது. ஏய், என்னடி சந்தடி சாக்குல என் பேரை இழுக்கிற? நான் நன்றி மறந்துட்டேனா? ஜாட பேசுறியா? ஜாட நான் ஒன்னும் ஜாடியா பேசல, நேரடியா தான் பேசுறேன். உனக்கு தான் நன்றி கிடையாது, நீ தான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கியே. ஓஹோ, நாங்க பழசெல்லாம் மறந்துட்டோம். நீ மட்டும், நீ சின்ன பிள்ளையா இருக்கையில பள்ளிக்கூடம் போனதுல இருந்து வயசுக்கு வர வரைக்கும் உனக்கு அக்கா மாதிரியா நடந்துட்ட? உனக்கு வேலைக்காரி மாதிரி உன் துணி எல்லாம் துவைச்சு போட்டு உன் அத்தனை வேலையை நான் தானே செஞ்சேன். அத்தனையும் நீ மறந்துட்டு இப்ப பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனரோட பொண்டாட்டிங்கிற மெதப்புல பேசுறியா? வயிறு எரியுதுடி. நீ மட்டும் பழசெல்லாம் பேசலாம், நான் மட்டும் என் புருஷன் செஞ்சதெல்லாம் பேசக்கூடாது, அப்படிதான்? அப்படி என்னத்தடி பெருசா செஞ்சாரு? என் புருஷன் செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தாரு, அவ்வளவுதான். உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, நாய்க்குட்டி கூட 4 வேலை. அப்பா, விஜய், ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலாம். கோபி, மாப்பிள்ள, இது உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல மாமா. இல்லைங்க, வயசுல பெரியவ மரியாதை இல்லாம நாயின்னு. தப்புதான், அது பேசுறது தப்புதான். ஆனா நீங்க பண்ண அதோட தப்பு மாமா. என் பொண்டாட்டி மாசமா இருக்கு, அவளை எப்படி நீங்க கை நீட்டலாம்? பொம்பளை அடிக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். உங்க பொண்ணு மாமா மாசமா இருக்கா, உங்க வீட்டுல வந்திருக்கா. அண்ணே, இதுல பணமும் கணக்கு வழக்கு நோட்டும் இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான், புடிங்க.
புடிங்க புடிங்க, அண்ணனுக்கு சேர வேண்டிய பணம் தான். இந்த பணத்தை எடுத்து நான் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பும்போது இந்த பணத்தை கொடுத்துடக்கூடாது, எப்படியாவது அண்ணியும் உங்களை நான் திருப்திப்படுத்தி என் கூட மெட்ராஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சு வந்தேன். தோத்துட்டேன். ஆனா ஒரு விஷயம், இந்த பணத்தை நான் கொடுத்த நேரம் நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க, வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. இது என் ஆசை, இது கண்டிப்பா நடக்கும். கிளம்புறேங்க. என்னது இது? இப்பதானே வந்தீங்க, இருங்க போலாம். அண்ணே நான் கோபத்துல போல, இங்க சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லாம இருக்கு. யார் என்ன பேசணும் தப்பாத்தான் தெரியுது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம கோபத்தோட உச்சத்துல யாரை எதுக்காக எப்படி என்ன காரணத்துக்காக கோபத்தை வெளிப்படுத்துறோங்கிறது தெரியாம கண்ணா பின்னான்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இதை அவாய்ட் பண்றதானே நல்லது. இப்ப போயிட்டு எல்லாருக்கும் கோபம் போய் நிதானமான ஒண்ண ஒரு மாசம் கழிச்சு வந்து கண்டிப்பா 2 நாள் இருந்துட்டு போறேன். கிளம்புறேன் பவானி, கிளம்புறேன். சரி மாமா. மாமாவை பார்த்துக்க, ஃபோன் பண்றேன். கிளம்புறேன். மாமா, என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை நான் அப்படியே சொல்லிட்டேன். ஒருவேளை நான் பேசுறது தப்பா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வரேன் மாமா. வரேன் பவானி. சரிக்கா, வரேன்ப்பா.